வீடியோ பத்தினதுக்கு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான சைக்கிள் ஸ்டார்ட் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் உங்க லைஃப்ல நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் சில முக்கியமான ஃபேக்டரி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கைஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலித்து அந்த பெண் இவரிடம் இருந்து பிரிந்து சென்ற பிறகு அந்த காதலில் சந்தோஷம் அல்லது கஷ்டம் எது அதிக அளவில் நடந்ததோ அதுதான் அவருடைய நினைவில் வந்து செல்லும். அதாவது இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் ரிலேஷன்ஷிப் வந்து மேரேஜ் ஆயிடுது, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் லைஃப் சக்ஸஸ் ஆகுதுன்னா கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய பல பேர் லவ் பண்றாங்க, லவ் பண்ணும்போதே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலையும் சில பேர் இவனோட யூஸ் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியும், சில பேர்லாம் பாத்தீங்கன்னா இவனால நம்மளால காத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரியும் சில நிறைய விஷயங்கள்னால பிரிஞ்சு போறாங்க. இந்த மாதிரி டைம்ல ஒரு ஆண் ஒரு பெண் ரிலேஷன்ஷிப்ல இருந்து பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெண் அதுல இருந்து மூவ் ஆன் ஆகல, இல்ல ஒரு ஆண் அதுல இருந்து மூவ் ஆன் ஆகலைன்னா அவங்களுடைய தாட் எங்க வந்து இருக்கு தெரியுமா? அந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த அளவுக்கு அவங்க சந்தோஷமா இருந்தாங்க, இல்ல எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சுதான் அந்த ரிலேஷன்ஷிப்பே மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க லவ் பண்ண டைம்ல நீங்க நிறைய ஹாப்பினஸ் இருந்திருக்கு, கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சுன்னா உங்க லைஃப்ல அதிகமா ஹாப்பினஸ் தான் தாட்ல வரும். எப்பா இந்த லைஃப்ல நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு வருத்தப்படுவீங்க. பட் ஃபுல்லா சேடா தான் இருந்துச்சுன்னா எப்பா தப்பிச்சிட்டப்பா இந்த லைஃப்ல அப்படின்னு நினைப்பீங்க. பட் இருந்தாலும் கஷ்டப்படுவீங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை உண்மையாக காதலித்து விட்டால் அந்த பெண் வேண்டாம் என்று சொல்லும் போதும் அதனுடைய மனது உடைந்து விடுகிறது. ஆனால் ஒரு சில ஆண்கள் அந்த பெண்ணை இல்லை என்று ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இது வந்து ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம் தான். பட் இதை வந்து என்னதான் சொன்னாலும் சரிங்க, இதை அப்சர்வ் பண்ணிட்டு வெளியே வர முடியாதுதான். அதாவது எப்படின்னா, ஒரு பொண்ணு ஒரு பையன் விரும்புறாங்க, அவரோட பொண்ணு வந்து வேண்டாம் சொல்றாங்க. வேணாம் சொல்லிட்டு போனோடனே இங்க இருக்கக்கூடிய பல பேர் பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேர் கஷ்டப்படுறாங்க, ஃபீல் பண்றாங்க, இப்படி பண்றேன் அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு அவட போய் சண்டை போறாங்க, மறுபடியும் சேர்ந்து நினைக்கிறாங்க, விரும்புறாங்க, ட்ரை பண்றாங்க. பட் இங்க இருக்கக்கூடிய இன்னும் சில பேர் எப்படின்னா, ஒரு பொண்ணு ரிலேஷன்ஷிப்ல லவ் பண்றாங்க, அந்த பொண்ணு வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறமா நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணிட்டாங்க, கெஞ்சுறாங்க, கூத்தாரு, எல்லாமே பண்றாங்க. அதையும் தாண்டி அந்த பொண்ணை மறக்க முடியாம, அந்த பொண்ணுட்டு இருந்து மாறி வெளியே வர முடியாம தன்னுடைய உயிரை தானே மாற்றிக்கிற அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய பசங்க லவ் பண்றாங்க. பட் அதை இங்க இருக்கக்கூடிய பல பேர் புரிஞ்சுக்கிறது கிடையாது. கடைசியில் ஏமாந்து நிற்கப்பட்டு நிற்கிறது பசங்களாவே இருக்காங்க. இங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு நபரை காதலிக்கும் போது மற்ற ஒரு நபருடன் தொடர்பு இருக்கிறது இயல்பாக நடக்கிறது. அது காரணம் நீங்கள் அல்ல, அவருடைய குணம் அப்படிப்பட்டது. இங்க இருக்கக்கூடிய பல பெண்கள் வந்து எப்படின்னா, லைஃப்ல வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டா இருக்கக்கூடியவங்க இல்ல லவ் பண்றவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும், எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த ஆண்களும் சரி இல்ல பெண்களும் சரி எல்லாமே கிடைக்கும்னு நினைக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பர்சனை விட்டுட்டு எப்படின்னா வேற ஒரு பொண்ணை தேடி போறாங்க, வேற ஒரு பையனை தேடி போறாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்க அவங்களுக்காக எதுவுமே பண்ணலன்றது அர்த்தமே கிடையாது. அவங்களுடைய குணமே அதுதான். அவங்க நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா சத்தியமா முடியாத ஒரு விஷயம். அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஒரு விஷயத்த ஒருத்தவங்க பண்றாங்க அப்படின்னா அது அவங்களா புரிஞ்சு மாறினா மட்டும்தான் மாற முடியும். நீங்க சொல்லி மாறினாங்க அப்படின்னா அது அப்போதைக்கு பண்ணக்கூடிய ஆக்டாக தான் இருக்குமே தவிர அது ஒரிஜினலா இருக்காது. பட் இருக்கக்கூடிய பல பேர் புரிஞ்சுக்கிறது கிடையாது. எப்போது ஒரு ஆண் உங்களிடம் அடிக்கடி கோபப்படுத்தி கொண்டே இருக்கிறார்களோ அவரிடம் நிச்சயம் ஏதோ ரகசியம் இருக்கிறது. அதில் ஒன்றாக வேறு ஒரு பொண்ணை கூட காதலிக்கலாம். ஒரு ஆண் உங்ககிட்ட அடிக்கடி கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, இல்ல உங்களை கோவப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுன்னு எந்த விஷயங்கள் பண்ணாலும் சரிங்க, அதுல ஏதோ ஒரு விஷயம் ரகசியமா இருக்கலாம். அண்ட் அது வேற ஒரு பொண்ணை விரும்புறதா கூட இருக்கலாம். இதை எப்படி சொல்லலாம், எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கலாம் உங்களுக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ ஒரு ஆண் உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய பர்டிகுலர் பர்சனை நீங்க ஃபோன் பண்ணி பேசுறீங்க, அவன் வந்து உங்கள்கிட்ட பேசலாம், சம்மந்தமே இல்லாம கோவப்பட்டு பேசிட்டு நீ போன அப்படி சொல்லி வச்சுட்டு அவங்ககிட்ட பேசல அப்படின்னா அதுல ஒரு ஏதோ தப்பா இருக்குன்னு அர்த்தம். அண்ட் நீங்க ஃபோன் பண்ணாலே உங்களை அவாய்ட் பண்றாங்க, இல்ல காலை கட் பண்ணி விடுறாங்க, பேச மாட்டாங்க அப்படின்னா அங்கேயே ஏதோ ஒரு தப்பா இருக்குன்னு விஷயம். பட் இது ரெண்டும் பண்ணும்போது அவங்களுடைய வாட்ஸ்அப் ஆன்லைன்ல இருக்கு, இல்ல டெலிகிராம், இல்ல நிறைய பேர்லாம் இப்போ பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் எல்லாமே எல்லா சோசியல் மீடியாவும் பார்த்துட்டு எக்கச்சக்கமா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா இப்ப இருக்கக்கூடிய நிறைய பேர் லவ் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஸ்னாப் டியூபா இல்ல ஸ்னாப் சாட் நினைக்கிறேன். ஆமா, அந்த இடத்துல இருந்து லவ் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. என்னடா நீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு எல்லாம் தோணும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பல பேர் லவ் அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அது வந்து எல்லாருடைய கான்டாக்ட் அவங்க காமிக்குமா, அதனால அது ஈஸியா நிறைய பேரை கான்டாக்ட் பண்ணி லவ் பண்றதுக்கான விஷயங்கள் அங்க நடக்குதான். அதனால நிறைய பேர் இங்க லவ் பண்றதுனால ஏமாந்து போறது நிறைய பேர் இருக்காங்க. உங்களை விரும்பும் போது மற்றொரு பெண்ணை விரும்பினால் நிச்சயம் அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது பல காரணங்களை முன்வைப்பார்கள் உங்களிடம் பேசாமல் இருப்பதற்கு. அதாவது எப்படின்னா, இங்க ரிலேஷன்ஷிப்ல உண்மையா இருக்கிறவங்கள இங்க இருக்கக்கூடிய பல பேர் மதிக்க மாட்டாங்க. பட் ஃபேக்கா இருப்பாங்க பாத்தீங்களா. முந்தைய காலத்துல சொல்லிட்டாங்க, நம்மளுடைய ரஜினி மூவில சொல்லிடுறாங்க என்ன தெரியுமா, ஒரு பொண்ணுக்கு இல்ல ஒரு பையனுக்கு யாருக்கா இருந்தாலும் சரி, ஒருத்தங்களை வச்சு ஒருத்தங்க கூட விரும்பினா அவங்க மேல பெருசா இது இருக்காதான். இந்த காலத்து ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவுமே சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணு ஒரு பல பேரை லவ் பண்றதும் ஒரு பையன் பல பேர் லவ் பண்றதும் இந்த காலத்து ட்ரெண்டிங், அதுதான் பசங்களுக்கு பிடிச்சது விரும்புறது அப்படின்றாங்க. அது மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய பல பேர் லைஃப்ல
ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்பும் போது, இல்ல ஒரு பெண் ஒரு ஆணை விரும்பும் போது பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. பட் அதையும் தாண்டி அங்க இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு உங்களையும் தாண்டி இன்னொரு ஆண் மேல ஒரு இஷ்டம் வருது, விருப்பம் வருதுன்னா அந்த இடத்துல நீங்க அப்பவுமே அந்த இடத்துல ஃபெயில் ஆயிட்டீங்கன்றது அர்த்தம். பட் இங்க நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்போ நீங்க ஒருத்தவங்களை விரும்புறீங்க, அவங்களும் உங்களை விரும்புறாங்க. ஒரு கட்டத்துல அந்த லவ் ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, ரொம்ப இதா இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப நாள், ஒரு வருஷம் 2 வருஷம், இல்ல ஒரு மாசம் 2 மாசம், ஏதோ ஒரு டைம்ல அவங்க ரிலேஷன்ஷிப்ல உங்களையும் தாண்டி இன்னொரு ஆண் அப்படின்றத அவங்க தேடி போறாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல நீங்க தோத்துட்டீங்க. ஐ மீன் தோத்துட்டீங்க அப்படின்றத அந்த இடத்துல நீங்க வந்து வேணான்றதை அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் அந்த இடத்துல இருந்து வேற ஒருத்தவங்க தேடி போக தோணுது, தேடி போறாங்க. இது ஆணுக்குன்றது இல்ல, பொண்ணுக்கும் சமம் தான். இப்போ ஒரு பொண்ணு இருந்தாலும் சரிங்க, ஒரு ஆண் வச்சிருக்கும் போது அந்த அந்த பெண்ணையும் தாண்டி இன்னொரு பெண்ணையும் தேடி போறாங்க ஒரு ஆண் அப்படின்ற போது அந்த இடத்துல அந்த ஆணுடைய குணம் அப்படிப்பட்டதாக இருக்குது, மாறுது. அது ரொம்பவே எப்படி சொல்றதுன்னா, அவங்களுக்கு உங்களை பிடிக்கல அப்படின்றத விட அந்த இடத்துல நீங்க அவங்களுக்கு செட் ஆகல அப்படின்றத யதார்த்தமான உண்மை. இங்க பல பேர் எப்படின்னா, ஒருத்தவங்க கூடயே ரிலேஷன்ஷிப்ல ஃபுல்லா வாழணும்னு நினைக்கிறது இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. முந்திதான் அப்படி இருந்தாங்க, இப்பெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. எப்படின்னா, ஒவ்வொருத்தருமே ஒரு டைம்ல நிறைய பேர்த்த தன்னோட லைஃப்ல வச்சுக்கணும், நிறைய பேர் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இது லவ்னே சொல்ல முடியாது, அது ஒரு எச்சத்தனமான ஒரு விஷயம். அததான் இங்க நிறைய பேர் லவ்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. உண்மையா சொல்லணும்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணு உண்மையா விரும்புறாங்க அப்படின்னா அவங்க எப்படி தான் இருப்பாங்க, சிம்பிளா சொல்லுவாங்க, அந்த பையன் இந்த பொண்ணு அவ்வளவுதான், வேற யாருமே அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள், ரகசியங்கள் நிறைய இருக்கும். அவங்கள பத்தி இவங்க நிறைய தெரிஞ்சுப்பாங்க, இவங்களை பத்தி அவங்க நிறைய தெரிஞ்சுப்பாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்ங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அண்ட் அதே டைம்ல அங்க அதிகமா சண்டை நடக்கும். சண்டை நடக்கிறது எப்படிதான் இருக்கும்னா, மாறி மாறி சண்டை போட்டுப்பாங்க, அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே 2 பேருமே சமாதானம் விடுவாங்க. இது ஒரு உண்மையான லவ்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த லவ் இங்க இருக்கக்கூடிய யாருமே கிடையாது. அப்படி எப்படி சொல்றதுன்னா, இப்போ 2 பேரும் சண்டை போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா அந்த பிரச்சனையை வச்சு எந்த பிரச்சனை என்ன சண்டை வந்துச்சோ அந்த டைமுக்கு அப்புறம் 2 பேருமே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஏன் மேலதான் தப்பு, சாரி அப்படிம்பாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஃபேக்கா இருக்கவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சண்டை போடுறியா, சண்டை போடு. அவங்களுடைய தேவை முடிஞ்சிருச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தூராஞ்சிட்டு போயிருவாங்க. அவங்களுடைய தேவை முடியலன்ற போது அவங்க உங்ககிட்ட வந்து கெஞ்சுவாங்க. அதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். பட் அதையும் நீங்க அங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் லைஃப்ல இந்த லவ்ன்ற ஒரு விஷயத்தினால அங்கேயே அடிக்ட் ஆகி அங்கேயே எப்படின்னா அது ஒரு அடிக்ஷன் மாதிரி தான். இப்போ லவ்ன்றது மாறிடுச்சு. இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் ஃபேக்கா இருக்கிறதுனால உண்மையா இருக்கிறவங்களால அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வாழ்றதும் அதுல இருந்து வெளியே வரதா இல்ல வேணாமான்றத பாட்டிலேயே சிக்கிக்கிறாங்க. இப்ப வரைக்குமே நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா, நீங்களே எடுத்துக்கோங்களேன், உங்களை கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல தான் இருக்கீங்கிறது ரொம்ப உண்மையான அர்த்தமான உண்மை. இப்ப நீங்க விரும்புற பையன் உங்களை தான் விரும்புறானா, இல்ல வேற ஒரு பொண்ணை விரும்புறானா, இல்ல உங்க காலம் தான் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு குழப்பமா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய பல பேர் நிறைய பேர்த்து கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க நினைக்கிறாங்க, விரும்பவும் செய்யறாங்க. ஸோ இதனாலே இந்த லவ்ன்ற விஷயத்துல எல்லாருமே அங்க இருக்கவா வேணாமான்றது டவுட்டாவே இருக்காங்க. அண்ட் சில பேருக்குலாம் பொண்ணுங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா, அவங்க வேற ஒருத்தவங்களை விரும்புறாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் அவங்க நம்மளை தேடி வருவாங்களா, இல்ல நம்ம வெயிட் பண்ணலாமா, நம்ம வெயிட் பண்ணக்கூடாதா, நம்ம மறந்துடணுமா, இல்ல வேற ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளும் பாத்துக்கலாமா, என்ன பண்றதுன்னே தெரியலங்க. இங்க இருக்கக்கூடிய பல பேத்துக்கலாம் அந்த இடத்துல அவங்க அப்படியே ஸ்டக் ஆகி நிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய மனநிலை அந்த அளவுக்கு இருக்கு. இவங்க தான் உலகம்னு நினைச்சிட்டாங்க. அந்த பொண்ணு இந்த பையன் தான் அப்படின்னு நினைச்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணால வேற ஒருத்தவங்களை எப்படி எப்படி யோசிச்சு பார்க்க முடியும். அவங்க லைஃப்ல இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வச்சு வாழ்ந்துட்டாங்க ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பே. இந்த இடத்துல வேற ஒரு பையன் வந்தானா ஒரு அருவருப்பா இருக்கும் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணோட எப்படி சொல்றதுன்னா, ஒரு பொண்ணு ஒரு பையனும் ரிலேஷன்ஷிப்ல கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து எல்லாமே செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல ஈடுபட்டு ஒரு லைஃப் வாழ்ந்ததுக்கு அப்புறமா தான் வேற ஒருத்தவங்க வந்து தொடரும்போது அருவருப்பா இருக்குன்றது இல்லைங்க. மனசுல ஒருத்தவங்க இணைஞ்சிட்டாங்க, ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் கூட இணைஞ்சிட்டாங்கன்னா அந்த பொண்ணை வேற ஒருத்தர் எவன் வந்து தொட்டாலும் சரிங்க, அவங்க தொடும்போது அவங்களுக்கு அந்த அளவுக்கு அருவருப்பான ஒரு விஷயத்த அந்த லவ்ன்றது தாண்டி வரக்கூடிய விஷயங்கள் அப்படித்தான் காமிக்குது. ஆனா இங்க இருக்கக்கூடிய பல பேருக்கு அது புரியுறது கிடையாது. அவங்க லைஃப் அவங்களே வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க. கடைசியில நான் இப்படி பண்ணேன், என்னால தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிறாங்க. சிம்பிளா சொல்றேங்க, உங்க லைஃப்ல நீங்க விரும்புற பர்சன் உண்மையா இருக்காங்களா இல்லைன்றத நீங்க முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுங்க. இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளை தாண்டி அவங்க யார்ட்டையும் போக மாட்டாங்க, அவங்க அப்படி இல்லை, அவன் அப்படி இல்லை, அந்த பையன் அப்படி பண்ண மாட்டான் அப்படின்னு நினைச்சேன்ட்டு ஏமாந்து போறாங்க. தயவு செஞ்சு நீங்க விரும்புற பையன் இருக்கான் அப்படின்ற போது முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எங்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயமா அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றத நீங்க தெரிஞ்சுக்கல, அவங்க மேல பெரிய ட்ரஸ்ட் வச்சு நீங்க அமைதியா விட்டீங்கன்னா ஏமாந்து போறது நீங்க தான். ஸோ உங்க லைஃப்ல நீங்க விரும்புறீங்க அப்படின்ற போது நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க நீங்க வந்து இல்ல அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க, இவங்க இப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சீங்கன்னா உங்களை விட ஒரு முட்டாள் இல்லைன்றத சில வருஷங்களை அவங்களே நிரூபிப்பாங்க. ஸோ யோசிச்சுக்கோங்க. அண்ட் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இந்த இதெல்லாமே ஷார்ட் ரிலேஷன்ஷிப், பக்கத்துல இருந்து விரும்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இது சூட்டால் இருக்கும். லாங் ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கீங்கன்ற போது உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லுவாங்க, லாங் ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கீங்கன்னா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருந்தாலே போதுங்க, அந்த ரிலேஷன்ஷிப் எப்பவுமே சரிங்க, உண்மையானதாக இருக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, முழுக்க முழுக்க உங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்றதுங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்றத பாருங்க. இப்போ வந்து எப்படின்னா,
ஒரு ஒர்க் போறாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரீயா இருக்காங்க, உங்களுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. ஒர்க்ல முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃப்ரீயா இருக்காங்க, உங்கள்கிட்ட பேசுறாங்க. நைட் தூங்கும் போது உங்கள்கிட்ட பேசுறாங்க. எல்லா டைமும் அவங்க ஃப்ரீயா இருக்க டைம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. வீடியோ கால் இந்த மாதிரி டைம்ல விஷயங்கள் அதிகமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க, பேசுறாங்கன்னா நிச்சயமா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க ரிலேஷன்ஷிப்ல அங்க ஒருத்தங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க லாங் ரிலேஷன்ஷிப்ல, ஐ மீன் எப்படி சொல்றோம்னா எப்பயோ பார்க்க போற ஒருத்தவங்களுக்காக இவ்வளவு மெனக்கெட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பக்கத்துல இருக்காங்களே, இவங்க நான் யூஸ் பண்ணிட்டு போயிருவேன், இவங்க எனக்கு இருந்தா போதுமே அப்படின்ற தாட் அவங்களுக்கு வரலாம். பட் அதெல்லாம் வரல. நீங்க ரொம்ப தாரத்துல இருக்கீங்க. உங்களை பார்க்கணும்னா 1 டே டிராவல் பண்ணி வரணும், இல்ல ஒரு 10 மணி நேரம், ஒரு 5 மணி நேரம், 6 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்தா தான் உங்களை பார்க்க முடியும். அதுவும் எப்படி சொல்றதுன்னா, நீங்க லவ் பண்ணி 1 வருஷம் இருக்கும், ஆனா ஒரே ஒரு டைம் தான் மீட் பண்ணிருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய பர்சன் உண்மையிலே சொல்றேங்க, வேற லவ்ன்றது நீங்க எதிர்பார்க்கவே வேண்டாம். இப்படிப்பட்ட ஒரு பெஸ்டான லவ் உங்க லைஃப்ல கிடைக்க போறதே கிடையாது. லாங் ரிலேஷன்ஷிப் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். அதாவது நீங்களும் தூரமா இருக்கீங்க, அவங்களும் தூரமா இருக்கீங்க, ஒரு 6 ஹவர் 5 ஹவர்ஸ் டிராவல் லாங்ல தான் இருக்கீங்க. 1 வருஷம் லவ் பண்ணிருக்காங்க, ஒரு டைம் தான் பார்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க உங்களுடைய உடம்புக்காக ஆசைப்படுவாங்களா? நிச்சயமா கிடையாது. அவங்க எதுக்காக ஆசைப்படுறாங்க? மனசு, அந்த அந்த டேக்ஸ் டைம், அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட், அதுதான் இங்க முக்கியம். அந்த பையன் நினைக்கிறான், அந்த பொண்ணும் அப்படிதான் இருக்கீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பையனா பார்த்து லவ் பண்ணுங்க, லைஃப் ஹாப்பியா இருக்கும். சிம்பிளா இன்னொன்று சொல்லிக்கிறேன், ஒரு பையன் உங்ககிட்ட லஸ்ட்டுக்காக பழகிறானா போட்டோ கேட்பான். தயவு செஞ்சு போட்டோ கேட்டாலே அவனை அவாய்ட் பண்ணிடுங்க, விட்டுருங்க. பணத்துக்காக பழகிறானா எப்போ பாரு பணம் பணம்ன்ற உங்ககிட்ட கிடப்பான். அப்படிப்பட்டவனையும் நீங்க வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க கஷ்டப்படுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பணம்னு சொல்லிட்டு அவன் எதுக்காக வாங்குறான்றதையும் நீங்க முக்கியமா பார்க்கணும். ஸோ அதனாலையும் நீங்க இதாகுவீங்க. அண்ட் தேர்டு, ஒரு பையன் உங்ககிட்ட பேசவே மாட்டான், லவ் பண்றீங்க ஆனா அப்படி அப்படி தான் பேசுறான், அவாய்ட் பண்றான், நிறைய வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் வருது, அதெல்லாம் கூட கண்டுக்க மாட்டான், பார்க்க மாட்டான்னா அவன் வேற ஒருத்தவங்களை விரும்புறான்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். சிம்பிளா 3 விஷயம்: லஸ்ட்டுக்காகவா, லவ்வுக்காகவா, இல்ல பணத்துக்காகவா, இல்லைன்னா வேற ஒரு பொண்ணையும் விரும்பி உங்களையும் விரும்புறாங்கன்றத இதை வச்சு நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் தான். பட் உங்களுக்கு புரியுதான்றது தெரியல. நான் சொல்லக்கூடிய விஷயம் நிறைய சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டது எனக்கே புரியல. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ உங்களுக்கு புரியலாம் பிரச்சனை இல்லை, நம்ம இந்த மாதிரி நிறைய வீடியோ டாபிக்ல நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருப்போம். அது எல்லாமே இருக்கா இல்லைன்றதை நீங்க பாருங்க, அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கைஸ், இதே மாதிரி வேற வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதாடா, பை பாய்.